ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா கிடைச்ச அப்டேட்ஸ் அப்படி. ஸோ நம்ம மகாநதி டீம் கலாட்டாவில் போயிட்டு அவார்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ரமேஷ் வாங்கியிருக்காரு. நியூ நர்மதாவா நடித்த ஆக்ட்ரஸ் அபிநயா வாங்கியிருக்காங்க. ஸோ மகாநதி சீரியலுக்கே வந்து பெஸ்ட்டு டெலிவிஷன் சீரியல் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் ஒரு போன வருஷமோ என்னமோ அவார்டு கொடுத்தாங்க கலாட்டா டீம். போன வருஷம் வந்து பகவான் பிபி சார் போயிருந்தார், சுவாமி வரல. இந்த தடவை அந்த பகவானே நம்ம சுவாமியை வந்து அனுப்பிச்சி வச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா டேட் அப்படி அவர் ஹைதராபாத் ஷூட்டில் இருக்க இந்த பிஸி ஷெடியூல்லையும் இந்த அவார்டு ஈவெண்ட்டுக்காக வந்துட்டு வாங்கிட்டு அட்டன் பண்ணிவிட்டு திரும்பி கிளம்பி போயிட்டாரு. ஸோ அந்த பகவானே நம்ம சுவாமிகளை அனுப்பி வச்சு சுவாமிகளோட தரிசனம் நமக்கு கிடைச்சிதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஹோல் மகாநதி டீமே ரொம்பவே அழகாக இருந்தாங்க. முக்கியமாக நிவின், விஜய், காவேரி இவங்கெல்லாம் வந்து பிளாக் ட்ரெஸ் தீமில் இருந்தாங்க. போன வருஷமுமே வந்து நம்ம காவேரியெல்லாம் வந்து பிளாக் ட்ரெஸ் தீமில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நினைக்கிறேன். ஸோ அவங்க எடுத்த வீடியோஸாக இருக்கட்டும், அவங்க ஷேர் பண்ண பிக்ஸாக இருக்கட்டும், கலாட்டா டீம்லேருந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணாங்க. அது செம்மையாக இருந்தது. ஸ்டார்ட் ரெடின்னு சொல்லிட்டா போதும் நம்ம விஜய் காவேரிக்கெல்லாம் அப்படியே எல்லாமே ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவாங்க. க்யூட்னஸும் ஓவர்லோட் ஆயிரும், ஷையும் ஓவர்லோட் ஆயிரும், அந்த ஐ கான்டாக்டும் ஓவர்லோட் ஆயிரும். ஸோ அவங்க அப்படி ஸ்டார்ட் அப்படின்ட்டு அந்த வீடியோ எடுத்தோன்னே எல்லாரும் அப்படி குரூப்பாக நடந்து வந்தோன்னே, சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்தோன்னே, நம்ம விஜய் ஒரு தனி ஸ்டைல் பண்ணார், நம்ம காவேரி ரொம்பவே ஹாப்பியாக ஒரு தனியாக இருந்தாங்க. எல்லாருமே தனித்தனியாக செம்ம ஹாப்பியாக வந்து அந்த வீடியோ சூப்பராக இருந்தது. அதில் நிறைய ஐகானிக் மூமெண்ட், அதாவது ஐ கான்டாக்ட் மூமெண்ட்டு, ஷையு, சிரிப்பு எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ அந்த வீடியோவை தந்த கலாட்டா டீமுக்கு இந்த அவார்டு கொடுத்த கலாட்டாவுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னே சொல்வேன். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்து நிறைய விஷயம் நோட் பண்ணுவாங்கல்ல. ஸோ வீக்கா கிட்ட நம்ம காவேரி போட்டிருந்த அந்த செயின் டாலர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சுவாமி அவரோட பழைய ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் அதே செயின் டாலர் யூஸ் பண்ணிப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நேத்திக்கு, அதாவது அந்த அவார்டில் கலந்துக்கிட்டப்பவுமே 2 பேருமே சேமாக பிளாக் ரிங் போட்டிருப்பாங்க. ஸோ சேம் ரிங் மாதிரி தான் தெரியுது. அதுதான் அவங்களோட ஆக்சசரிஸில் இதெல்லாம் வந்து அப்படியே என்னது சொல்கிறது, அவங்களா பிளான் பண்ணி கோயின்ஸ்டன்ஸ் வர்றதில்ல, தானாகவே கோயின்ஸ்டன்ஸாக அமைகிறது. வீக்காக்கும் எனக்குமே ஒரு கோயின்ஸ்டன்ஸ் இருக்குது. அவங்களோட அந்த செயின் டாலர்லாம் பார்த்தோன்னா என்கிட்டையுமே அது மாதிரி ஒரு இயரிங்ஸ் இருக்குது. ஆஹா, வீக்காக்கும் நமக்குமே கோயின்ஸ்டன்ஸ் இருக்குடா அப்படின்ட்டு செம்ம ஹாப்பியாக இருந்துட்டேன் நானுமே.